கார்த்திக்கில உனக்கு பிறந்த குழந்தை இருக்கு. இது ஏன் குழந்தை? அஞ்சலி என்னோட குழந்தை. அஞ்சலி தான் எங்க குழந்தைன்னு செல்வி உறுதியா நம்புறா சார். அப்படின்னா இந்த கேஸ நீங்க கோர்ட்ல தான் டீல் பண்ணிக்கணும். தீபா, நீங்க அஞ்சலி ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கலாமே. இல்ல கௌதம் சார், லாயர் தான் அஞ்சலியை கண்டிப்பா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். கௌதம் சார், அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்க. இந்தாங்க மேடம். ஓகே கௌதம், மற்ற ப்ரொசீஜர்லாம் நான் ரெடி பண்றேன். ஓகே மேடம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மா, பிரியாவை ஏமா இங்க கூட்டு வந்தீங்க? கௌதம், நீங்க வந்ததுல இருந்து பிரியா ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாடா. நான் அவங்க கூட போகணும், இல்லைன்னா காவ்யாவை கொன்னுடுவாங்கன்னு கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாடா. வீட்ல இருந்த எல்லா பொருளையுமே உடைக்க ஆரம்பிச்சிட்டா. அத பார்த்து என்னால தாங்க முடியல. எனக்கு வேற வழியும் தெரியலடா. அதனாலதான் நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். கௌதம், இவங்க தான் உங்க மிஸ்ஸஸா? ஆமா, நான் தான் இவரோட வைஃப். ஆமா மேடம், அவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா? ஆமா மேடம், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மேடம், இந்த கேஸ்ல நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்துரும்ல? அதுல உங்களுக்கு டவுட்டே வேணாம் கௌதம், தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். ஏன்னா உங்க சைடுல எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் இல்லாம அஞ்சலி தான் உங்க குழந்தைன்னு அவங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. பட் அவங்க வக்கீல் என்கிட்ட பேசும்போது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறதா சொன்னாரு. மேடம், அஞ்சலியோட சொந்த அம்மாவே இவங்க தான். அவங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கே போனாலும் அது நமக்கு சாதகமாக தான் அமையும். அது ஒரு முக்கியமான ஃபார்மாலிட்டி. அதையும் பண்ணி பார்த்துட்டா இந்த கேஸ் ப்ராப்பரா முடிஞ்சிரும். அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போதைக்கு நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல, அது அவங்களே பே பண்ணிப்பாங்க. இப்போ ஆசிரமத்தோட ஃபாதரை நம்ம விசாரணைக்கு கூப்பிட்டா வருவாரா? நோ ப்ராப்ளம் மேடம். நான் காலையில் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். அவர் தேவைப்பட்டா எப்போ வேணும்னாலும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே கௌதம், நான் பர்சனலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த கடத்தல் விஷயத்துல உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் இப்போ ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காரு. நாளைக்கே அவருக்கு சுயநினைவு வந்து அவர் நமக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாருன்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையாயிரும். இல்லை மேடம், அவர் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு புரியல. ஆனால் அடிக்கடி அஞ்சலியை கொல்ல யாரும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த கொலை முயற்சியில தான் நான் என்னோட குழந்தையை இழந்துட்டேன். என்ன சொல்றீங்க கௌதம்? அப்ப இப்படி ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கா? என்னோட ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஸ் தான் அந்த கொலை முயற்சிக்கு காரணமானவங்க. அதுக்கு காரணமே சொத்து பிரச்சனை தான் மேடம். அதனாலதான் அவங்க அஞ்சலியை கொல்ல நினைக்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே கௌதம் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். உங்க நேட்டிவ் கோயம்புத்தூர் தானே சொன்னீங்க? அவங்க அங்க இருந்து வந்து கொலை பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாச்சே. அதுவும் இல்லாம உங்க குழந்தைக்கு பதிலா இவர் குழந்தை கொல்றதுக்கு அவசியம் இல்லையே. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இதை கேக்குறேன்னா, இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா கேஸை மூவ் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். குழந்தைய கடத்தினவன் உங்ககிட்ட மட்டும் பணம் கேட்டிருந்தா பரவாயில்ல, செல்வி கிட்டயும் பணம் கேட்டிருக்கான். நமக்கு அது பிரச்சனை இல்லை. அவன் கடைசி நேரத்துல அஞ்சலி தான் செல்வியோட குழந்தைன்னு சொல்லியிருக்கான். இப்ப அதுதான் பிரச்சனையே. இல்ல மேடம், செல்வி குழந்தைய தேடுற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும்.
ஏன்னா அவர் அவங்க வீட்ல தான் இருந்தாரு. அதனால இத வச்சு அவங்க கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கிடலாம்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு மேடம். மேடம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த கேஸ் எங்களுக்கு சாதகமா முடியணும். அஞ்சலி எங்களுக்கு வேணும் மேடம். கௌதம், நீங்க கவலைப்படாதீங்க. கேஸ உங்களுக்கு சாதகமா முடிக்க வேண்டியது என்னோட கடமை. ஓகே மேடம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது ஏன் குழந்தை, ஏன் காவியா? இத நான் கோர்ட்ல வந்து நிரூபிக்கணுமா? தேவையே இல்ல. ஜட்ஜை இங்க கூப்பிடுங்க. நான் காவியாவை எங்க குழந்தை தான் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பிரியா, கொஞ்சம் அமைதியா இரு. கௌதம், உனக்கு எதுவுமே தெரியாது. நீ அமைதியா இரு. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல காவியாவை அஞ்சலின்னு சொன்ன. இப்ப இங்கேயும் அதே சொல்ற. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு என் குழந்தை எப்படி ஏலம் போடுறீங்க? காவியா என்னோட குழந்தை. இத யாராலையும் மாத்த முடியாது. யாரும் மாத்த நினைக்காதீங்க. அப்படி பண்ணீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி கௌதம், இனிமே நீங்க கோர்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. நேரடியா விசாரணைக்கு மட்டும் வந்தா போதும். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் பாத்துக்கிறேன். பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். வரேன் கௌதம். ஓகே மேடம். வரேங்க. அம்மா வீட்டுக்கு போலாம். கௌதம் போலாம் வாங்க. இந்த கோர்ட் விசாரணையில என்ன நடக்க போகுதோ, பிரியா குணமாகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி மாறப்போகுதோ தெரியல. கடவுளே, எந்த பிரச்சனையும் வராம நீதான் காப்பாத்தணும். கடவுளே, எங்க அம்மா நல்ல விஷயத்துக்காக தான் உண்மையை மறைக்கிறாங்க. இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. என்னோட உண்மையான அம்மா எனக்கு கிடைக்கணும். ஓகே, நீங்களும் ஒரு கையெழுத்து போடுங்க. மேடம், நீங்களும் ஒரு கையெழுத்து போடுங்க இந்த இடத்துல. ஏய், அவங்க கேஸ் விஷயமா இங்க வந்திருக்காங்க. நாம எதுக்குடி இங்க வந்திருக்கோம்? அறிவே இல்லம்மா உனக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம அடுத்தது என்னன்னு பிளான் பண்ண முடியும். மம்மி, நீங்க வந்ததுல ஒரு அர்த்தம் இருக்கு. தேவையில்லாம ஏன்னு கூட்டு வந்தீங்க? நான் ஒழுங்கா ஸ்கூலுக்காவது போயிருப்பல. அமைதியா இருடா. நாங்க துப்பறியறதுக்காக இங்க வந்திருக்கோம். ஆமா, அப்படியே பேரு ஜேம்ஸ் பாண்டு. துப்பறிய போறேன். மறைக்காதீங்க மம்மி. நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி போய் கெடுக்குறீங்க? ஆமா, அப்படியே படிச்சு கிழிச்சிட்டாலும் ஒட்டி கேட்கறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. போற போகல உங்க 2 பேருக்காவது ஓட்டியா போகுது. என்னடா ஒன்னும் இல்லை டாடி. மாயா, ஏன் அங்கே நிற்கிற? இங்கே வா. சார், நம்ம சைடு கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் போட்டதுக்கான எஃப்ஐஆர் காப்பி இதில் வச்சுருக்கேன். நானும் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே 4 தடவை குழந்தை மாறின விஷயத்த அவர் இப்போ தான் என்கிட்ட சொன்னார். மாயா, பழசெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கடி. வாய மூடு. அவங்க சொல்றது கேளு. சந்தோஷ், மேடம் ரொம்ப உறுதியா அஞ்சலி தான் அவங்க குழந்தைன்னு சொல்றாங்க. பட் நாம இப்படி ஓரலாக சொன்னா கோர்ட்டில் எடுபடாது. இந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் மாதிரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை தான் நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். சார், அப்போ நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா? டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் கம்பல்சரி அப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா இந்த கேஸுக்காக தான் முக்கியமான எவிடன்ஸ். டிஎன்ஏ டெஸ்ட்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் நமக்கு சாதகமாக வந்துட்டா தீர்ப்பு நமக்கு ஃபேவராக தான் வரும். ஓகே சார். மாயா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா அஞ்சலி தான் செல்வியோட குழந்தைன்னு தெரிஞ்சிடுமேடி. சந்தோஷ், எதுக்கும் நீங்கள் கௌதம் ஃபேமிலி கிட்ட சமரசமாக பேசி பாருங்களேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த விசாரணையெல்லாம் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சார், நான் அவங்கக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க இதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியலை. பணம் கூட கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. அவங்களும் ஸ்ட்ராங்காக அஞ்சலி தான் அவங்க குழந்தைன்னு சொல்கிறாங்களே சார். அதான் சார், எனக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. சார், எனக்கு உறுதியா தெரியும் அஞ்சலி தான் என் குழந்தை. செல்வி,
லாயரை பேச விடாம நீயே பேசிட்டு இருக்க. நீ இப்பதானே கேஸ் ஃபைல் பண்ணிருக்க. இதுக்கு அப்புறமா தான் கோர்ட்ல விசாரணைக்கே வரும். அதுக்குள்ள தீர்ப்பை நீயே சொன்னா எப்படி? மாயா, சந்தோஷ், வந்த இடத்துல 4 பேருக்கு முன்னாடி இவ உன் மானத்தை வாங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் தான் உன்னை கோர்ட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் நீங்க வந்த. இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஆபீஸ் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நீ எதுக்கு தேவையில்லாம மெனக்கெடுற? இத லேடிஸ் நாங்க பாத்துக்க மாட்டோமா? நான் கண்டிப்பா வரணும்னு லாயர் சார் தான் சொன்னாரு, அதனால தான் வந்தேன். கையெழுத்து போட்டல, கிளம்பலாமா? உனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருந்தா நீ கிளம்பு சந்தோஷ். மாயா, நீ சந்தோஷுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா அவளுக்கு எவ்வளவு கடுப்பாகுது பாத்தியா? பாட்டி இங்கேயும் வந்து சண்டை போடாத, உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவாங்க. மாயா, இப்போதைக்கு நீ பிரச்சனை பண்ற. சந்தோஷ், நான் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன். உனக்கு பதில் நான் வேணா ஆபீஸ்க்கு போறேன். தேவையில்லை, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அதுக்கு இல்ல சந்தோஷ். சார், நாங்க கிளம்புறோம். ஓகே, வரோம் சார். ஐ பலூன். தைரியமா இருன்னு இதோ நான் வந்துட்டேன். காவ்யா, காவ்யா, பாப்பா எங்க இருக்கு? ஹலோ 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 ஹலோ, ஒரு 6 வயசு பாப்பா, கிரீன் கலர் டி-ஷர்ட் போட்டிருக்கும், பாப்பா வச்சிருக்கும், பாத்தீங்களா? தெரியலங்க. அவன் இங்க தான் நின்னு அழுதுட்டு இருந்தா. இல்லங்க, Please, பாக்கலங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இல்ல, தெரியல. இல்லையா? ஐயோ, நீங்க என் பொண்ணு பாத்தீங்களா? என் பொண்ணு இவ்வளவு குட்டியா தான் இருப்பா. 6 வயசு, இல்லைங்க. பாப் கட் வச்சிருப்பா, கிரீன் கலர் டி-ஷர்ட். தெரியல மேடம். தம்பி, என் காவியா பாப்பாவை பாத்தீங்களா? இங்க தான் அழுதுட்டு இருந்தா. இல்ல, பாக்கல. இல்லையா? இங்க தான் பலூன் வச்சு அழுதுட்டு தெரியாது. இருந்தா. பாக்கலையா? நான் பாக்கல. ஐயோ, காவ்யா, 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 எங்க எங்க இது ஏன் குழந்தைங்க? காவ்யா, ஐயோ, என் குழந்தை இப்படிதான் இருப்பா. என் காவ்யா இப்படிதான் இருப்பா. ஐயோ, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கௌதம் சார். தீபா, அஞ்சலி எங்க? அஞ்சலி இன்னும் ரூம்ல தூங்கிட்டு தான் இருக்கா சார். ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல? ஆமாங்க சார். சரி.
அஞ்சலி அஞ்சலி எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. டாடி குட் மார்னிங் டாடி. என்னடா ஆச்சு, இவ்வளவு நேரம் தூங்குற? இல்ல டாடி, நேத்து நைட்டு ரொம்ப நேரமா ஹோம்வொர்க் செஞ்சேனா, அதான் தூக்கமா வருது டாடி. ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் ரெடி ஆகு. சரி டாடி. சரி. அண்ணே அண்ணே, என் பொண்ணு பாத்தீங்களா அண்ணே? அவ என்ன மாதிரி வெள்ளையா இருப்பா, இந்த ஹைட் இருப்பா, 6 வயசு, பேரு கூட காவியா. அப்படி யாரும் இல்ல. பச்சை கலர் டி-ஷர்ட் போட்டிருந்தா அண்ணே. பச்சை கலர் டி-ஷர்ட்டா? என்னன்னு யோசிக்கிறீங்க? அவ தீபா கூட கடைக்கு வந்தா, பலூன்காரரை பார்த்துட்டு பின்னாடியே போனா. தீபா அவளை தொலைச்சிட்டா. இந்த தெருவுல பலூன்காரர் யாராவது இருக்காங்களா? இல்லம்மா, அப்படி யாரும் இல்ல. சரி சரி, நீங்க போங்க. பிரியா. சார், நான் ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். இன்னொரு 1/2 hour. ஓகே சார். பிரியா 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 மா மா வரேன்டா. மா. டேய், ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? மா, பிரியாவை காணுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அவ பெட்ரூம்ல பார்த்தேன், ரெஸ்ட் ரூம்ல பார்த்தேன், எல்லா இடத்துலயும் பார்த்தேன், அவளை காணுங்க. இரு, நான் போய் பார்க்கறேன். பிரியா பிரியா பிரியா. ஐயோ, என்னடி இங்கேயும் இல்ல? தெரியலம்மா, வாங்க வெளியே போய் தேடி பாப்போம். சரி வா. டேய், ஆமாண்டா, எங்கேயுமே அவளை காணோம். அதாம்மா நானும் சொல்றேன், அவ எங்க போனான்னு தெரியல. தீபா, நீங்க கிச்சன்ல பாத்தீங்களா? இல்ல, நான் இவ்வளவு நேரம் அங்கதான் தேடினேன், இல்லையே அவங்க. அப்போ எங்க போயிருப்பா? நான் போய் மாடியில வேணா பாத்துட்டு வந்துடுறேன். பிரியா 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 பிரியா. காவியா காவியா காவியா. நீ எங்க பாப்பா இருக்க? காவியா காவியா. என்ன பண்றீங்க? இது எங்க வீட்டு குழந்தை. ஏன் காவியா பாப்பா இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ, காவியா எங்கேயோ போயிட்டா. ஐயோ. மச்சி, அங்க பாருடா. எங்கடா? அங்க பாரு. சரி சரி, என் பாப்பா பாத்தீங்களா? யாருமா அது? ஐயோ, என் குழந்தை இவ்வளவு சைஸ் தான் இருப்பா. நான் பார்க்கலாமா? அது சிரிச்சுட்டே சொல்றீங்க, என் பாப்பாவை காணோம்னு அழுதுட்டு இருக்கு. பொண்ணு சூப்பரா இருக்கா. எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? ஒன்றும் தெரியலையேடா. ஏரியாவுக்கு வேற புதுசாக இருக்கு, குட்டி சூப்பராக இருக்கு. தட்டிடலாம். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கு. ஏதாவது லைன் போடலாமா? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஏய், நம்மக்கிட்ட தான் வருது. ஆமாம் ஆமாம். என் காவியா பாத்தீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்களேன். காவியானா நாய்க்குட்டி தானே? நாய்க்குட்டி இல்ல. ஏய், சும்மாறா. காவியானா பாப்பா தானே? ஆமா ஆமா, நீங்க கரெக்டா சொல்றீங்க. காவியா ஏன் பாப்பா? ஏன் பாப்பா தான். நீங்க அவளை பாத்தீங்களா? நான் காவியாவை பார்த்தனே. எங்க பாத்தீங்க? சொல்லுங்க.
இந்த பக்கமா தான் நடந்து போனா. நீங்க வேணா வாங்க, கூட்டு போறேன். வர வர வாங்க, காவியா கிட்ட என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க போலாம். டேய், வா. வாங்க. பிரியா, பிரியா, கௌதம் சார், மாடியிலயும் பார்த்துட்டேன். பிரியாவை காணோம்மா. அவ எங்கடா போயிருப்பா? என்னடா பண்றது? அம்மா கீழே போய் பாப்போம் வாங்க. சரிடா, வா.